ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சாதனையாளர்கள் தான், விழா நாயகர்கள் நீங்கள் தான் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். நான் வந்து எனக்கு மேடம் மட்டும் முன்னாடி தெரியும். நான் எங்கள் பொண்ணு இங்கே வந்து மார்க் டெஸ்ட் எழுத வந்தா ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயருக்கு, அதுக்கு வருஷம் இங்கே வந்தா. நாங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்க வச்சுருந்தோம். நல்லா தான் எஜ்ஜில் வந்து அவளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்னு நாங்கள் பிவிஎஸ்க்கு ட்ரை பண்ணி எவ்வளவோ அந்த பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணோம். அது கன்வின்ஸ் ஆக மாட்டேன்ட்டு அப்புறம் நான் மார்க் டெஸ்ட் வந்ததுனால சார் வந்து எங்களுக்கு நிறைய அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் அனுப்புனாங்க. அப்போ பார்த்தேன் 695 மார்க் வாங்கியிருந்தாங்க பையன் ஃபஸ்ட்டு அந்த செட்டில். ஏன்னா அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு நானும் வந்தேன். அந்த ஜமால் முகமதில் நடந்தது. நானும் எங்கள் சார் வந்து அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு கொண்டாந்து விடும்பொழுது அந்த அம்மாவோட பேசிகிட்டு இருந்தோம். சமயக்கார அம்மாவோட பேசிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 20 பேரோ 30 பேரோ சொன்னாங்க அந்த அம்மா. ஸோ 30 பேரில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அங்கே ஒரு நல்ல ஃபீடிங் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படி உறுத்திக்கிட்டே இருந்தது. எங்கள் பொண்ணும் அதை வந்து விரும்பினா, நான் அங்கே போய் படிக்கிறேம்மா, என்னால் முடியும், நான் சாதிக்கிறேன், இந்த 1 வருஷம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பொதுவாக பெரிய அளவில் ஃபேக்கல்ட்டிஸுக்கு எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. சார்கிட்ட பேசியிருக்கேன், மேம்கிட்ட பேசியிருக்கேன். எப்போயாவது பார்த்தா ஒரு விஷ் பண்ணுவேன், நல்லா படிக்கிறாளான்னு கேட்பேன், அவ்வளோதான். நான் ஹாஸ்டலுக்கு தான் வருவேன், ஹாஸ்டலோட போய்டுவேன். பேரண்ட்ஸு மீட்டிங் நடந்தப்போ கூட நான் வரல, எங்கள் பையனை வர சொன்னேன். எல்லாமே அவளோட வந்து சுய ஆர்வம் தான் ரொம்ப ரொம்ப அதில் பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தது. 2வது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையுமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும். நான் ஈவினிங்கில் வந்துட்டு போவேன். வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு டைம் ஒத்து வரல, பார்க்க முடியலை, பேச முடியலை. அது ஒரு காரணமாக இருந்தது. இந்த கிளாரிஃபிகேஷன் நடக்கும். நான் சில நேரங்கள்லாம் வெளியில் உட்காந்து நான் பார்த்துட்ருப்பேன். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இப்போ என்னோடய கொலீக்ஸ் அவங்க இங்கே சேர்க்கும் பொழுது சொன்னாங்க, டீச்சர் வேறு எங்கேயாவது சேர்த்துருக்கலாமான்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ஒரு பயமும் கூட இருந்தது. கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, நம்ம சேர்த்துட்டோமேன்னு.